Daily. Taste the Daily. மாமன்னர் காளிங்கராயன் தின விழாவை முன்னிட்டு ஈரோடு மாவட்டம் பவானி காளிங்கராயன் அணைக்கட்டில் உள்ள அவரது சிலைக்கு அதிமுக சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. ஈரோடு மாவட்டத்தின் விவசாய வாழ்வாதாரத்தின் அடையாளமாக விளங்கும் காளிங்கராயன் வாய்க்கால் மற்றும் அணைக்கட்டை உருவாக்கியவர் மாமன்னர் காளிங்கராயன். காளிங்கராயன் தின விழாவை முன்னிட்டு பவானி காளிங்கராயன் அணைக்கட்டு பகுதியில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் பி தங்கமணி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அவருடன் முன்னாள் அமைச்சர்கள் கே.சி. கருப்பண்ணன், கே.வி. ராமலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் ஜே.கே.எஸ். ஜெயக்குமார், சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர்கள் தென்னரசு, சிவசுப்பிரமணியம், மாநகர முன்னாள் மேயர் மல்லிகா உள்ளிட்டோரும் மாமன்னர் காளிங்கராயன் சிலைக்கு மரியாதை செலுத்தினர். தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அதிமுக சார்பில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 109வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. ஆத்தூர் பேரூராட்சி அலுவலகம் முன்பு பேரூராட்சி செயலாளர் அறிவுடை நம்பி பாண்டியன், ஆழ்வார் திருநகரி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் விஜயகுமார் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கே.டி. பச்சைமால், தலைமை கழக பேச்சாளர் இசை முரசு கே. ராமகிருஷ்ணன் மற்றும் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ்.பி. சண்முகநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இக்கூட்டத்தில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் செம்மனார் கோவிலில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 109வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மாவட்ட கழக செயலாளர் எஸ். பவுன்ராஜ் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட கழக செயலாளர் எஸ். பவுன்ராஜ், ஸ்டாலின் ஆட்சியில் ஊழல் மலிந்துவிட்டதாகவும் தமிழகத்தில் கள்ளச்சாராயம், கஞ்சா புழக்கம் தலைவிரித்தாடுவதாகவும் குற்றம் சாட்டினார். அதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னை மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தேனாம்பேட்டையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 109வது பிறந்தநாள் மற்றும் பொங்கல் பண்டிகையையொட்டி விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. மயிலாப்பூர் மேற்கு பகுதி கழகம் சார்பில் பகுதி கழக செயலாளர் ஜே. விஜயபாஸ்கர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியை மாவட்ட கழக செயலாளர் வேளச்சேரி எம்.கே. அசோக், நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் டாக்டர் ஜே. ஜெயவர்தன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இதில் மகளிருக்கு கோலப் போட்டியும், சிறுவர், சிறுமிகள் மற்றும் இளைஞர்களுக்கு பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளும் நடத்தப்பட்டதுடன் பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. கோயம்புத்தூர் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் பிறந்தநாளையொட்டி அதிமுக சார்பில் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. விஸ்வாசபுரம் வார்டு செயலாளர் பால்ராஜ் தலைமையில் நடைபெற்ற கைப்பந்து போட்டியில் 32 அணிகள் பங்கேற்றன. இந்த போட்டியை கோயம்புத்தூர் புறநகர் மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான பி.ஆர்.ஜி. அருண்குமார் தொடங்கி வைத்தார். போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் கே.ஆர். ஜெயராம் பரிசு வழங்கி பாராட்டினார். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் 5 ரோடு ரவுண்டானா பகுதியில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 109வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட கழக செயலாளர் அசோக்குமார் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே.பி. முனுசாமி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் அச்சமின்றி சுதந்திரமாக வாழ தகுதியற்ற மாநிலமாக தமிழகம் மாறியுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். இக்கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வம், சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர்கள் சி.வி. ராஜேந்திரன், முனி வெங்கடப்பன், மனோரஞ்சிதம், கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 109வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. செங்கோட்டை நகர கழகம் சார்பில் நடைபெற்ற இக்கூட்டத்திற்கு தென்காசி வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான கிருஷ்ணமுரளி என்ற குட்டியப்பா தலைமை தாங்கி உரையாற்றினார். இக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் ராஜலட்சுமி, கழக இலக்கிய அணி துணை செயலாளர் திலீபன், தலைமை கழக பேச்சாளர் சவுண்ட் சரவணன் ஆகியோரும் பங்கேற்று சிறப்புரையாற்றினர். பொதுக்கூட்டத்தில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் பிறந்தநாளையொட்டி பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மேற்கு ஒன்றிய செயலாளர் மகரிஷி மனோகரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். செங்கம் நகராட்சியில் விடியாத ஸ்டாலின் மாடல் அரசு அடிப்படை வசதிகளை கூட பொதுமக்களுக்கு செய்து தரவில்லை என குற்றம் சாட்டிய அவர், அதிமுக நிர்வாகிகள் மீது பொய் வழக்கு பதிவு செய்யப்படுவதற்கும் கண்டனம் தெரிவித்தார். பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்ட பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர்.
கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 109வது பிறந்த நாளை ஒட்டி கோலப்போட்டி நடைபெற்றது. தொரப்பாடி பேரூராட்சியில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கனகராஜ் தலைமையில் நடைபெற்ற இப்போட்டியில் வெற்றி பெற்ற மகளிருக்கு முன்னாள் அமைச்சரும் கடலூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளருமான MC சம்பத் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று பரிசு வழங்கி பாராட்டினார். இதில் ஒன்றிய நகர கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழகம் சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மேல்மா கிராமத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியினர் பங்கேற்ற ஆலோசனை கூட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் சி.கே. மோகன், முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான முக்கூர் சுப்பிரமணியன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். அப்போது வரும் 23ஆம் தேதி மாபெரும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க தமிழகம் வருகை தரும் பிரதமர் மோடிக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கவும் புரட்சி தமிழர் முதற்கட்டமாக அறிவித்துள்ள 5 தேர்தல் வாக்குறுதிகளை மக்களிடம் கொண்டு செல்லவும் தீர்மானிக்கப்பட்டது. தருமபுரி மாவட்டம் மொரப்பூரில் அதிமுக வாக்குச்சாவடி பொறுப்பாளர்கள் மற்றும் முகவர்கள் பயிற்சி கூட்டம் நடைபெற்றது. மொரப்பூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் செல்வம் ஏற்பாட்டில் நடைபெற்ற பயிற்சி கூட்டத்திற்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் வே. சம்பத்குமார் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் சேலம் மாவட்டம் புறநகர் மண்டல பொருளாளர் பானு பிரதாப் மேற்பார்வையில் கமிட்டி சரிபார்க்கும் பணி நடைபெற்றது. மேலும் திமுக ஆட்சியின் அவலங்கள் குறித்து துரோக சக்கரம் மூலம் கழக நிர்வாகிகளுக்கு செயல்முறையாக விவரிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் 109வது பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக சார்பில் ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. கோவை மாநகர மாவட்டம் புளியங்குளத்தில் நடைபெற்ற மாபெரும் அன்னதான நிகழ்ச்சியில் மாவட்ட கழக செயலாளரும் வடக்கு சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் கே. அர்ஜுனன் பங்கேற்றார். புரட்சி தலைவரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்த அவர் 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சியில் பகுதி கழக செயலாளர் செல்வகுமார், அம்மா பேரவை மாவட்ட இணை செயலாளர் கணேசன், வார்டு செயலாளர்கள் ஆனந்தன், வேலுச்சாமி உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலத்தில் 7 லட்சம் ரூபாய் மதிப்பில் சாலை அமைக்க பூமி பூஜை நடைபெற்றது. ஐயர் தெருவில் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியில் அமைக்கப்படும் சிமெண்ட் சாலைக்கான பூமி பூஜையை செய்த அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான KP அன்பழகன் பணியினை தொடங்கி வைத்தார். தங்கள் கோரிக்கையை ஏற்று சிமெண்ட் சாலை அமைக்க நிதி ஒதுக்கிய முன்னாள் அமைச்சருக்கு அப்பகுதி பொதுமக்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தனர். விழாவில் அதிமுக மாவட்ட ஒன்றிய பேரூர் கிளை கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் பங்கேற்றனர். கோவை அருகே அதிமுக மற்றும் வீரபாண்டி ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாக 23ஆம் ஆண்டு மாவட்ட அளவிலான கைப்பந்து போட்டி நடைபெற்றது. வீரபாண்டியில் நடந்த போட்டியில் 8 அணியினர் பங்கேற்றனர். முதல் இடம் பிடித்த அணிக்கு டாக்டர் எம்ஜிஆர் நினைவு சுழற்கோப்பை 20,000 ரூபாய் பரிசு வழங்கப்பட்டது. 2வது இடம் பெற்ற அணிக்கு விவேகம் சுழற்கோப்பை 15,000 ரூபாய் பரிசு, 3வது இடம் பெற்ற அணிக்கு 10,000 ரூபாய், 4வது இடம் பிடித்த அணிக்கு 5,000 ரூபாய் வழங்கப்பட்டது. பரிசுகளை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான PRG அருண்குமார் வழங்கினார். விழாவில் அதிமுக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக மதுரை மண்டல அலுவலகத்தில் கான்கிரீட் தளம் அமைப்பதற்கான பூமி பூஜையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் பங்கேற்றார். அண்ணா தொழிற்சங்க பேரவையினர் விடுத்த கோரிக்கை ஏற்று தனது தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 20 லட்சம் ரூபாயை ஒதுக்கிய அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான செல்லூர் ராஜு அதற்கான பூமி பூஜையில் பங்கேற்று பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணாதுரை உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். அப்போது பேட்டியளித்த முன்னாள் அமைச்சர், திமுக தான் அதிமுக தேர்தல் அறிக்கையை எப்போதும் காப்பி என்றார். தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான KP அன்பழகன் வழங்கினார். விழாவில் பேசிய அவர், மாணவிகள் எவ்வித சிரமம் இன்றி கல்வி பயில வேண்டும் என்பதற்காக முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவி அம்மாவால் கொண்டுவரப்பட்ட உன்னத திட்டம் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் திட்டம் என்பதை நினைவு கூர்ந்தார். நிகழ்ச்சியில் பள்ளி பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் மற்றும் கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர்.